பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என் அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பாயிருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி உங்களில் அன்பா இருந்தாரோ, நம்மில் எப்படி இயேசு அன்பா இருந்தாரோ, நம்மில் அன்பு கூர்ந்துதான் ஜீவனை கொடுத்தார். அதனால அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எல்லாரையும் நேசிங்கள், சத்துருக்களை கூட நேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பதினால் எல்லாரும் அறிந்து கொள்வார், இவர்கள் தான் இயேசுடைய சீஷர்கள் என்று சொல்லி. நீங்க அன்புல குறைவுபட்டிருக்கிறீங்களா? அவங்க உங்களை நேசிக்கலன்னா என்ன? நீங்க அவங்கள நேசிங்க. நீங்க அவங்கள நேசித்து ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே, இந்த நாளில கூட இந்த செய்தி கேட்கிற அன்பு தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நேசிக்கட்டும். தாய் தகப்பன் பிள்ளைகள் நேசிக்கட்டும், மாமியார் மருமகள் நேசிக்கட்டும், ஒவ்வொருவரையும் நேசிக்கட்டும், சத்துருக்களை நேசிக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.